Very good morning, my dear students. In today's video session, we'll be learning from Unit 4, Chapter 10, Recruitment Methods. Recruitment is the process of finding suitable candidates for the various posts in an organization. ஒரு கம்பெனியில் இருக்கிற அந்த பொசிஷன் வேலைக்கு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் ரெக்ரூட்மெண்ட். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ லிங்க் பிட்வீன் த ஜாப் ப்ரொவைடர் அண்ட் ஜாப் சீக்கர். அப்போ யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ அவங்க வந்து வேலை தேடுவாங்க. அப்போ யாருக்கெல்லாம் வந்து எம்ப்ளாயீஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் வேணுமோ கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு வந்து தகுந்த ஆளை சூட்டபிள் கேண்டிடேட் செலக்ட் பண்ணி அந்த ஜாபில் வந்து ப்ளேஸ் பண்ணுறது தான் இட் இஸ் ரெக்ரூட்மெண்ட். Now we'll see the definition according to Edwin B. Flippo. It is a process of searching for prospective employees and stimulating and encouraging them to apply for jobs in an organization. So here Edwin B. Flippo defines that recruitment is a process of searching prospective employees. ஸோ யார் வந்து இந்த ஜாப்க்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி எம்ப்ளாயீஸை அவங்களா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ எப்படி அப்ளை பண்ணுவாங்க? பை கிவிங் ஆட். ஓகே, தில் கிவ் ஆட் த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் த்ரூ மீடியாஸ். அது வந்து யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ, இப்படி ஒரு வேலை இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஜாப், இந்த கம்பெனி, இந்த ஜாபுக்கு எங்களுக்கு இவ்வளோ வயசு இருக்கணும், இவ்வளோ ஏஜ் இருக்கணும், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கவங்க ஷுவலி they'll be applying. Okay, so on the other hand, candidates means a person who seeks work or apply or formally request to be considered for a job. So those who are in need of getting a job, they'll be applying. So அவங்க தான் வந்து candidatesன்னு சொல்லும். Now reasons behind recruitment. Why vacancy arises? எப்போல்லாம் வந்து தேவைப்படுறாங்க எம்ப்ளாயீஸ் ஒரு கம்பெனியில், எந்தெந்த டைம்லலாம் எம்ப்ளாயீஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு எம்ப்ளாயி கண்டிப்பாக இன்னொரு ஒர்க்கரை வந்து அந்த கம்பெனி தேடுவாங்க. தென் தி செகண்ட் ஒன், டெத் ஆஃப் அன் எம்ப்ளாயி. இஃப் எனி எம்ப்ளாயி டைஸ், அவருடைய இடத்த வந்து அகெயின் ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் தென் ரெசிக்னேஷன் ஆஃப் ஜாப் பை அன் எம்ப்ளாயி. சிலர் வந்து மேபி வேறு ஜாப் போகிறாங்க, வேறு கம்பெனிக்கு போகிறாங்கன்னா they'll give resignation letter. அந்த அவருடைய பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கும் they'll be searching for an employee. Then disablement of an employee. That is any worker in a company, if he finds that he is not able to continue his work, அவரால் இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியல, மேபி ஹெல்த் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கும், அந்த டைமில் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ அந்த கம்பெனி இன்னொரு எம்ப்ளாயி தேடுவாங்க. தென் டிஸ்மிஸல் ஆஃப் அன் எம்ப்ளாயி. அதாவது டிஸ்மிஸல் சொல்லும்போது கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாயியை வேலையிலேருந்து எடுத்துருக்கலாம், மேபி அவரோட ஒர்க்கிங்ஸ் பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அவருடைய பிஹேவியர் மாறி இருக்கலாம். ஸோ அந்த பிளேஸும் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. Now we'll see what are the process for recruitment. Recruitment அப்படின்னு ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் போட்டோடனே அவங்கள அப்படியே பிளேஸ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. Got so many process in recruiting a employee. Now we'll see one by one. The first one is planning recruitment, determining vacancies, identifying the sources, drafting information for advertisement, selecting the suitable mode advertisement, facilitating selection process, evaluation and control. Now the first, planning recruitment. Example, I show you one thing. Here you can see A Limited. Okay, it is a company, A company. Here they are in need of 2 staff, 2 employees in accounts department and 3 employees in marketing department. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேரும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் 3 பேரும் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்போது ஒரு ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க, எம்ப்ளாயீஸ் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, they must have finished MCOM or CA Inter. And then for marketing department, marketing departmentக்கு 3 பேர் எடுக்கிறாங்களே அவங்க வந்து கண்டிப்பாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இதை வந்து அவங்க எப்படி வந்து தெரிவிப்பாங்க, எப்படி சொல்லுவாங்க, இது மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து இவ்வளோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேர் தேவைப்படுது அப்படின்றத த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் தென் த்ரூ காலேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலேஜ் கேம்பஸ் வைப்பாங்க.
Then educational institutions. Here, they must find candidates with these qualifications. Not only that, they must be willing to work. அந்த கேண்டிடேட்ஸும் வந்து இந்த கம்பெனியில் தான் கம்பெனியில் தான் லிமிடெட் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற வில்லிங்னஸோடு இருக்கணும். தே மஸ்ட் பி ரெடி டு அப்ளை ஜாப் இன் லிமிடெட். ஸோ ஹியர் ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன், அதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். தட் இஸ் வாட் இட்ஸ் கால்ட் ஆஸ் ரெக்ரூட்மெண்ட். அண்ட் ஹியர் பிளானிங். இதை ஃபஸ்ட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க இல்லையா, திஸ் இஸ் பிளானிங் ரெக்ரூட்மெண்ட். தென் டிட்டர்மினிங் வேகன்சிஸ். டிட்டர்மினிங் வேகன்சிஸ் சொல்லும்போது எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, ஹவு மெனி ஒர்க்கர்ஸ் தே ஆர் இன் நீட், அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். 2 பேர் இருந்தால் போதுமா, 3 பேர் இருந்தால் போதுமா, இல்லை எக்ஸ்ட்ரா ஒருத்தர் எடுக்கணுமா. தென் தேர்ட் ஒன் ஐடென்டிஃபையிங் ஹவு தே ஃபைன்ஸ் த ஒர்க்கர்ஸ், எப்படி அவங்க ஃபைன் பண்ணுவாங்க, பை கிவிங் ஆட் இன் நியூஸ் பேப்பர்ஸ், இப்போ தான் பார்த்தோம். தென் காலேஜ் கேம்பஸ், தென் ஆன்லைன் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், தென் யூனிவர்சிட்டிஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்மிஷன் கொடுத்து கேண்டிடேட்ஸை அப்ளை பண்ண வைப்பாங்க. தென் த ஃபோர்த் ஒன் டிராஃப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். தட் மீன்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தரணும் அப்படின்னா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தரணும், அப்போது இது எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும், யார் வந்து ஜாப் சீக்கர்ஸ், யார் வந்து ஜாப் தேடுறாங்களோ அவங்க உடனே பார்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். Okay, that is drafting information. Then selecting the suitable mode of advertisement. எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அது எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க சூஸ் பண்ணணும். தட் ஒன், அதாவது நியூஸ் பேப்பரில் தராங்களா, இல்லை ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் தராங்களா, இல்லை காலேஜஸில் தராங்களா, இல்லை எக்ஸ்சேஞ்ச் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க ஆட் தராங்களா. தட் தே மஸ்ட் டிசைட், தே மஸ்ட் செலக்ட். தென் ஃபெசிலிட்டேட்டிங் செலெக்ஷன் ப்ராசஸ். இட் மீன்ஸ் ஃப்ரம் த ரிசீவ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் ஜாப் வேணுமோ அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்களே அந்த அப்ளிகேஷன்லேருந்து த பெஸ்ட்டு அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ யார் வந்து சூட்டபுளாக இருப்பாங்க அந்த ஜாபுக்கு. தட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் செலெக்ஷன் ப்ராசஸ். தென் இவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ தேல் இவாலுவேட், அவங்கள மதிப்பிட்டு அவங்கள வந்து அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. தென் சோர்ஸஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். சோர்ஸஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மீன்ஸ் from where they'll be finding the candidates. Candidates எங்க இருந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. It is called as sources of recruitment. It is divided into 2 types, that is internal sources of recruitment, then external source of recruitment. Internal அப்படின்னு சொல்லும்போது அவங்க கம்பெனிக்குள்ளேயே within their business, that is internal. Then external அப்படின்னு சொல்லும்போது outside the company, outside the organization. It is called as external, வெளியே. Now we'll see the internal sources. Internal sources எப்படிலாம் transfers, the first one. This is the simplest way by which an employee requirement can be filled is through transfer. அதாவது இது ரொம்ப ஒரு சிம்பிளான வழி. எப்படின்னா, ஏற்கனவே அவங்கக்கிட்ட எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, மேபி சர்ப்ளஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதிகமான எம்ப்ளாயீஸ் இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்மியாக இருக்காங்களோ அப்போது அந்த கம்மியாக இருக்க இடத்துல, டெஃபிசிட்டாக இருக்க இடத்துல சர்ப்ளஸ் மீன்ஸ் அதிகமாக அங்கேருந்து எம்ப்ளாயி எடுத்துகிட்டு வந்து எங்கே வந்து அவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. இல்லைனா அவங்க பிரான்ச்சஸ்குள்ளேயே வேறு எங்கேயா வெளியே, அந்த இடம் இல்லாமல் வேறு வெளியே அவங்க பிரான்ச்சஸில் இருக்கிற பட் சேம் கம்பெனி அவங்க பிரான்ச்சஸில் எங்கே நிறைய எம்ப்ளாயீஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல கம்மியாக இருக்காங்க அங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங். தென் செகண்ட் ஒன் இஸ் அப்கிரேடிங். அப்கிரேடிங் மீன்ஸ் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் அ லோவர் பொசிஷன், அதாவது லோவர் பொசிஷனில் இருப்பாங்க, லோவர் லெவலில் அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தி ஹையர் பொசிஷனை தேல் பி பிளேசிங். திஸ் இஸ் கால்ட் அப்கிரேடிங். தென் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சீனியாரிட்டி பிரகாரம் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவங்கள ப்ளேஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொமோஷன். இங்கே வந்து அப்கிரேடிங்க்கும் ப்ரொமோஷனுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், பட் அப்கிரேடிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவருடைய ஒர்க் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் ப்ரொமோஷன்னா ஃப்ரம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வில் பி ப்ரொமோட்டட் டு மார்க்கெட்டிங் மேனேஜர். அப்போது அவருக்கு சேலரியும் ஏற்றுவாங்க, அவருடைய பொசிஷனும் ஏற்றுவாங்க, ஸோ ப்ரொமோட் பண்ணுவாங்க. வெரஸ் அப்கிரேடிங் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவர் இப்போ வேறு ஒரு அதே சீனியர் ஸ்டாஃப் ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னா அவருடைய பிளேஸ்க்கு வந்து அவரை பிளேஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவர் கொஞ்சம் ஒரு லெவல் ஹையராக, ஓகே, தட் இஸ் அப்கிரேடிங்.
தென் டிமோஷன், எப்படி ப்ரொமோஷனோ இப்போது லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் இல்லை ப்ரொமோட் பண்ணுறாங்க, தட் இஸ் ப்ரொமோஷன். அப்போ டிமோஷன் சொல்லும்போது ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க லோவர் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால. ஓகே, ஸோ எதுக்காக அவருக்கு வந்து லோவர் பொசிஷன் தராங்க, ஏன் டிமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவர் தெரியணும் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அந்த கம்பெனிக்கு அப்படின்றத அவர் உணரணுன்றதுக்காகவே ஹையர் பொசிஷனில் இருந்து அவர் லோவர் பொசிஷனுக்கு ப்ளேஸ் பண்ணுவாங்க. தென் ஃபிஃப்த் ஒன், ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ் அவங்க ரெக்கமெண்டேஷன் மூலிமா, மேபி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க, அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுறது. அவங்க மூலிமா சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் தேவைப்படுது, உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்போது அவங்க மூலிமா வர கேண்டிடேட்ஸை வந்து they'll be giving job. Then 6 one, job rotation. It means one single employee managing to learn how to perform in more than one job on rotation. அதாவது ஒரு எம்ப்ளாயிக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னும்போது ஒவ்வொரு மாதமும் ஈச் மந்த் இல் பி பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்போ அவருக்கு எல்லாம் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இஃப் எனி ஒன் இஸ் ஆன் லீவ் ஆர் இஃப் எனி ஒன் லீவ்ஸ் ஆர் இஃப் எனி ஒன் ரிசைன்ஸ், அப்போது எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கும், அந்த எம்ப்ளாயீஸ் வில் பி பிளேஸ்ட். Then retention, the retiring employees can be used to meet the requirement. அதாவது எந்த ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆக போகிறாரோ அவரை வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு உண்டான எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்து அவரை கண்டினியூ பண்ண வைக்கிறது. ஓகே, கொஞ்ச நாளைக்கு வந்து அவர் அந்த வேலையை செய்கிற மாதிரி. இப்போ எந்த இடத்துல வந்து எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்களோ அந்த இடத்துல வந்து அவரை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. தென் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ், இப்போ நம்ம பார்த்தது வந்து ரீடென்ஷன் சொல்கிறது, அதாவது ரிட்டையர் ஆக போகிறாங்க. இந்த ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஏற்கனவே ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருப்பாங்க, அவரை திருப்பி கூப்பிட்டு அந்த எந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு எம்ப்ளாயி ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற வைக்கிறாங்க. தென் 9th ஒன், டிபெண்டன்ஸ் அப்படின்னா ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது. தட் இஸ் ஹியர் they have mentioned the legal heir அப்படின்னா சட்டப்படியான வாரிசு. அதாவது ஒருத்தர் இறந்துடுறாருனா அவருடைய சன் இல்லை டாட்டருக்கோ அவங்க பிளட் ரிலேஷன் சம்மந்தப்பட்டவங்களை வந்து அவருக்கு பதிலாக அந்த வேலையில் வந்து அமர்த்துறது. ஸோ ஒன்லி த டிபெண்டன்ஸ் கேன் டேக் பிளேஸ். தென் த 10th ஒன், ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ரெக்ரூட்மெண்ட் பார்த்து இந்த கம்பெனியில் ஒர்க் இருக்குது, ஜாப் வேக்கன்சி இருக்குது பார்த்து அப்ளை பண்ணிவிட்டு, ஆனால் இவங்க செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க ஜாப் தரதில்லை. அவங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேரை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போது அந்த மிச்சம் இருக்க அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து அதில் இருக்க கேண்டிடேட்ஸ் அவங்க சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து திருப்பி பிளேஸ்மெண்ட் பண்ணுறது. தென் 11th ஒன், அக்விசிஷன் அண்ட் மர்ஜர்ஸ். அக்விசிஷன் மீன்ஸ் பையிங் அ கம்பெனி, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குறது அக்விசிஷன். மர்ஜிங் அப்படின்னா கம்பைனிங், ரெண்டு கம்பெனியும் கம்பைன் ஆகுறது, தட் இஸ் கம்பைனிங். அப்போது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குறாங்கன்னா அதில் இருக்க ஒர்க்கர்ஸ் அப்படியே அவங்க எடுத்துப்பாங்க. ஏற்கனவே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அப்படியே பிளேஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். Now we'll see the external sources of recruitment. So far we have seen the internal sources, how they'll be taking employees and how they'll be placing employees within the company, then within their branches. எங்கெல்லாம் சர்ப்ளஸாக இருக்காங்களோ, எங்கெல்லாம் டெஃபிஸ் கம்மியாக இருக்காங்களோ, ஸோ சர்ப்ளஸாக இருக்க இடத்துலேருந்து எடுக்கிறது, அண்ட் தென் ரிட்டையரிங், தென் டிபெண்டன்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் we have come across. Now we'll see how the company recruit employees from external sources. எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்னால் வெளியிலேருந்து. ஸோ இது வந்து it is of two types, that is direct external sources, indirect external sources. Now we'll see the direct external sources. The first one, through advertisements. Here the company directly recruit candidates by giving advertisements through journals, dailies na daily newspapers. Then magazines வந்து இங்கே வாண்டட் ஜாப் வேகன்சி இருக்குது. ஈவன் இன் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஈவன் தமிழ் நியூஸ் பேப்பர் ஆல்சோ யூட் ஹவ் சீன். நிறைய இடத்துல வேலை வாய்ப்புகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இங்கிலீஷில் வந்து வாண்டட் வேகன்சிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தருவாங்க, அவங்க தர அந்த இன்ஃபர்மேஷனே பார்த்தோன்னா நல்லா கேட்சியாக இருக்கும். தென் அதில் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படியே இன்ஃபர்மேஷன், வாட் ஆல் த இன்ஃபர்மேஷன் தே வில் கிவ் அபவுட் த வேகன்சிஸ்
அவங்க கம்பெனியில் எந்த மாதிரியான வேக்கன்சி இருக்குது, எத்தனை போஸ்ட்டு, எத்தனை பேர் எடுக்கிறாங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க், எந்த மாதிரியான ஒர்க்கு, அண்ட் தென் இப்போ வர கேண்டிடேட்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க எப்படி இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எவ்வளோ சேலரி இவங்க ஆஃபர் பண்ணுவாங்க, தென் மோட் ஆஃப் அப்ளைங் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம். முதல்லாம் பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பான். பட் இப்போல்லாம் அப்படி இல்லை, ஆன்லைன்லேயே நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, வித்தின் ஹவு மெனி டேஸ் தே மட் அப்ளை, இத்தனை நாளுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஸோ எவ்ரி திங் தேல் பி கிவிங். இது வந்து த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். தென் த செகண்ட் ஒன், அன்சாலிசிட்டட் அப்ளிகன்ஸ். அன்சாலிசிட்டட் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே தராமல் கேண்டிடேட்ஸே அவங்களா போய் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி அவங்களுடைய அப்ளிகேஷன், அவங்களுடைய பயோடேட்டாஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தந்திருக்க மாட்டாங்க. பட் இவங்களுக்கு ஒரு எப்படியா இருந்தாலும் இந்த கம்பெனி ஏதோ ஒரு வேலை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாலண்ட்ரி தேல் பி அப்ளைங் இன் தட் கம்பெனி. தட் இஸ் அன்சாலிசிட்டட் அப்ளிகன்ஸ். தென் வாக்கின்ஸ். வாக்கின் அப்படின்னு சொல்லும்போது இன் ஆல் வெல் நோன் கம்பெனிஸ், நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தோன்னா எவ்ரி வீக் எல்லா வாரமும் வந்து 2 நாள், எனி 2 days, டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே, அந்த மாதிரி 2 days they'll be keeping for the candidates to come and submit their applications. அவங்கள வந்து டைரெக்டாக கம்பெனிக்கு போயிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணுறதோ இல்லை பயோடா கொடுத்துட்டு they'll ask them to wait. ஸோ அப்போ டைரெக்ட் அப்போவே வந்து அவங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ மாதிரி வச்சுட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் as வாக்கின். தென் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் சொல்லும்போது அந்த கம்பெனி எந்த கம்பெனிக்கு வந்து ஆள் நிறையா தேவைப்படுதோ, ஒர்க்கர்ஸ் நிறையா தேவைப்படுதோ, அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு காலேஜ் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணி அங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட வந்து டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்து அதுலேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ ஒரு செகண்ட் இயர் படிக்கிறாங்க இல்லை தேர்ட் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அப்போவே வந்து சொல்லிவிடுவாங்க, நீங்கள் ஆஃப்டர் 6 months எங்கள் கம்பெனிலேருந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். அப்போது அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்போவே வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க. தென் ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட். இன் சம் ஃபேக்ட்ரிஸ் ஆர் ஆஃபீஸ், அதாவது ஃபேக்ட்ரிக்கு வெளியிலையோ அந்த கேட்டில் ஆர் ஆஃபீஸ் வெளியில் அந்த அவங்களுடைய அந்த டோரில் வெளியே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போர்டில் எழுதி அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு யாரெல்லாம் ஜாப் சீக்கர்ஸ், யாரெல்லாம் ஜாப் தேடுறாங்களோ அவங்க இந்த வாண்டட் இதை பார்த்துட்டு உள்ளே வந்து தேல் பி அப்ளைங் ஃபார் த ஜாப். ஸோ அவங்கள ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னா அவங்க தினக்கூலி டெய்லி வேஜஸ் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லைனா தேல் பி ஒர்க்கிங் ஃபார் ஆலி பேசிஸ், அதாவது ஒரு ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி. திஸ் இஸ் கால்ட் ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட். Then the sixth one, rival firms. Suppose I am running a company and if I am having a competitors, அது எனக்கு போட்டியாக ஒருத்தர் கம்பெனி வச்சுருக்காரு, போட்டி கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அங்கே இருக்கிற ஒரு எஃபிஷியன்ட் ஒர்க்கர், நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கரை, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கவரை நான் வந்து அவருக்கு ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் ஹிம் தட் ஐ வில் பே மோர் தேன் வாட் இஸ் கெட்டிங் நவ். அவர் இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்துக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து என்னுடைய கம்பெனி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, this is called as rival firms. இது வந்து இன்னொரு பேர் என்னென்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் as போச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. where the efficient employees of rival companiesனால் போட்டியாளரான கம்பெனி, எனக்கு போட்டியாக இருக்கிற இன்னொரு கம்பெனி, அங்கே இருக்கிற ஒரு எஃபிஷியன்ட் ஒர்க்கர், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறவர் வந்து நான் என்னுடைய கம்பெனிக்கு அவரை எடுக்கிறேன். ஸோ எப்படிலாம் பை அட்ராக்டிங் ஹிம், எப்படி ஐ பே ஹிம் மோர் தென் வாட், இப்போ வாங்குகிற சேலரி விட அதிகமாக நான் சேலரி தரேன், நிறைய ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து என்னுடைய கம்பெனிக்கு எடுக்கிறது. திஸ் இஸ் கால்ட் as rival firms. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் எடுப்பாங்கன்னா, எக்ஸாம்பிள் சேல்ஸ்மேன் எடுப்பாங்க, நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க சில கம்பெனிஸ்க்கெலாம், அவங்கள வந்து என்னுடைய கம்பெனிஸ் நான் எடுக்கிறது. அண்ட் தென் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இந்த பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் they'll be taking. தென் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். தென் e-recruitment means electronic recruitment. எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லும்போதே we know it is through online. ஸோ ஆன்லைன் மூலயமா ரெக்ரூட் பண்ணுறது. ஸோ இட் இஸ் மேட் பாசிபிள் டு ரீச் அவுட் ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகன்ஸ் குளோபலி ஆன்லைன். ஸோ ஆன்லைன் மூலயமா பண்ணுறதுனால உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணணுமோ அவங்க வந்து அப்ளை பண்ணி ஜாப் இருக்கா அப்படி இல்லையான்றதை they'll be finding out. அப்போது நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். ஏன்னா நிறைய இடத்துலேருந்து அப்ளை பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் குளோபலினா வேர்ல்டு ஃபுல்லாகவே. தென் நெக்ஸ்ட் வில் கம் பேக் டு இன்டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்.
ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்டர்னல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த வாக்கின்ஸ் இதெல்லாம் தவிர்த்து வேறு என்னென்ன இன்டைரக்டாக என்ன பண்ணலாம்? ஓகே, எம்ப்ளாயி ரெஃபரல் சொல்லும்போது ஏற்கனவே அந்த எம்ப்ளாயி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அவர் மூலியமாக அவருக்கு தெரிஞ்சவங்க, அவர் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராவது தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்க மூலியமாக தேல் பி பிளேசிங். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆகும். தென் செகண்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ திஸ் ஆல்ரெடி வி நோ. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் வி ஃபினிஷ் 10th ஆர் 12th or when we complete our graduations, ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஏன் இதை ரெஜிஸ்டர் பண்ணோன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்றதால. அப்போ அந்த எப்போல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த இயர் பேஸ், ஸோ சீனியாரிட்டி பேஸஸில் they'll be placing. இப்போல்லாம் பார்த்தோன்னா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஜாப் they are keeping எக்ஸாம்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி தான் அதுக்கப்புறம் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா அந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் அந்த கவர்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த ப்ரொஃபைல்ஸை பார்த்தே, அந்த பயோடா, ரெஸ்யூம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அதை பார்த்தே they'll find out. அப்போ அந்த ஜாபுக்கு யார் சூட்டபுளாக இருப்பாங்க அவங்கள they'll short list and they'll call them. Then third one, private employment exchanges. எப்படி இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அதே மாதிரி தான் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸும் இவங்களுக்குன்னு தனியாக ஏஜென்சிஸ் வச்சுருப்பாங்க. இங்கேயும் வந்து யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ அவங்க வந்து ரெஸ்யூம்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அப்ளை பண்ணிவிட்டு போயிருப்பாங்க. அப்போ எந்த கம்பெனிஸ்க்கெலாம் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்கள டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கேண்டிடேட்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஃபோர்த் ஒன், எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ். எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். இது தனியாக ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி எடுத்து நடத்துவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கம்பெனிலலாம் எம்ப்ளாயிஸ் தேவைப்படுது அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ், ஜாப் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வாங்கிட்டு அந்த அதர் சைட் யாரெல்லாம் ஜாப் தேடுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பதிவு பண்ணிவிடுவாங்க. அப்போது எந்த கம்பெனி எப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் தேவையோ அதை இவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவங்களே அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, இதுக்காக அவங்க தனியாக அவங்க கன்சல்டேஷன் ஃபீன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்க கன்சல்டேஷன் ஃபீ வந்து யார் ஜாப் தேடுறாங்களோ அவங்கக்கிட்டேயும் வாங்குவாங்க, ப்ளஸ் கம்பெனிக்கிட்ட இருந்தும் பி சார்ஜிங் ஃபீஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஏன்னா கம்பெனி அவங்க டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணாமல் ஒரு கன்சல்டன்ட் மூலியமாக வந்து அவங்க கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அவுட் சோர்சிங். தென் த ஃபிஃப்த் ஒன், ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸ். ஹியர் ஆர்கனைசேஷன் சீக்கிங் அப்ளிகன்ஸ் ஆஃப் ஹை கேலிபர் மிகவும் அதிக திறமை வாய்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப திறமை அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸாம்பிள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ஸ், அந்த என்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்க ப்ரொஃபஷ்னல் பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்ணுறது. இவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன். இங்கேருந்து இப்போ பெரிய ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு ஒரு என்ஜினியர் தேவைப்படுறாங்கன்னா இங்கேருந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க பர்சனை, எம்ப்ளாயீஸை. ஓகே, தென் Deputation means a person who is already an employee of an organization. அதாவது ஏற்கனவே அந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி இருக்கிறவர், மேபி இன் சம் அதர் பிரான்ச், வேறு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த எம்ப்ளாயியை அவங்க தேவைக்கு மேபி ஒரு சர்டன் ப்ராஜெக்ட் முடிக்கணும், அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த ஒர்க்கர் வந்தார்னா சீக்கிரமாக முடிச்சிடுவார், அப்போ அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஒரு 3 months இல்லை 6 months வச்சு இந்த ஒர்க் முடிச்சுட்டு கொடுத்துட்டு போகிற வரைக்கும் அவர் வச்சுருப்பாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் ஆஸ் டெப்யூட்டேஷன். கேன் பி டெப்யூட்டட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஜாப் ஃபார் அ ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஸ் அ ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன். தென் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னா வாய் வழியாக, அதாவது மேபி இன் எனி கம்பெனி அந்த ஆயிரத்தடி சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு 3 workers தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ், ஏற்கனவே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. அப்போ ஃபோனில் சொல்கிறதோ இல்லை அவங்க தெரிஞ்சவங்க மூலியமாக மெசேஜ் மாதிரி பாஸ் பண்ணுறதோ, தட் இஸ் கால்ட் அஸ் வேர்ட் ஆஃப் மவுத். தென் லேபர் கான்ட்ராக்டர்ஸ், that means here the organizations, the company will recruit unskilled and manual laborers. அதாவது அந்தளவுக்கு திறமை இல்லாதவங்களும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஏன்னா இது கான்ட்ராக்ட் பேஸஸ்லாம் ஒன்லி ஃபார் 10 months இல்லை 1 yearக்கு கான்ட்ராக்ட் பேஸில் எடுப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தோன்னா ஈவன் இஃப் யூ டேக் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ கான்ட்ராக்ட் பேஸ் ஒன்லி they'll be recruiting employees. Then job portals. So workers being recruited through
ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ஸ். அதாவது ஆன்லைன் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அது எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரொம்ப ரீசெண்டாக இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நேராகவே இப்போ யாரும் கம்பெனியாக ஏறி இறங்குறதில்ல. அந்த காலத்துலலாம் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய வேலை இல்லாமல் நிறைய பேர் கம்பெனிக்கு ஏறி இறங்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆஃபன் they'll be going in search for a job. But nowadays it was made very easy because so many job portals are there. Online job portal na example naukri.com, monster.com, LinkedIn etc. So many online job portal இது வந்து ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ அந்த எந்த கம்பெனிக்கெலாம் எம்ப்ளாயிஸ் வேணுமோ இவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணுறது. தட் இஸ் வாட் ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ஸ். Now next we'll see the recent trends in recruitment. இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்டு இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. that will be seeing. The first one is outsourcing. Outsourcing means if you take any company, those who are in need of employees, அதாவது அவங்களுக்கு எம்ப்ளாயீஸ் தேவைப்படுது ஒர்க் பண்ண, பட் வித்தவுட் ரெக்ரூட்டிங் டைரெக்ட்லி, அவங்களே டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணாமல் அந்த ஒர்க்கே வந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு வெளியில் தருது. they'll give the work itself and they'll finish the work and they'll give the work to this company. இதுதான் this is called as outsourcing. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட்சோர்சிங். இந்த ரெக்ரூட்மெண்ட் அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் RPO. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிக்வயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் தேல் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் தேர் இன் நீட், எவ்வளோ தேவைன்றதை ஃபஸ்ட் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் தென் they'll give advertisement. After that they'll receive, after receiving the applications from the candidates, they'll screen that. screeningனா செலக்ட் பண்ணுவாங்க யார் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருப்பாங்க. அப்புறம் they'll check the details, that is validation. Validation means they'll check the details, கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, that they'll be verifying. After that profile submission, if they are satisfied with that candidates, they'll call them to submit their profiles, அவங்களோட ஏஜ், டேட், அட்ரஸ், everything they'll be asking. After that they'll conduct interview process and feedback. So interview processனா இன்டர்வியூ வைப்பாங்க, 1-to-1 இன்டர்வியூவாக இருக்கலாம், and then HR interview. So many steps they have in interview. After that they'll give the feedback to the company. After that they'll selection and follow up பண்ணி they'll recruit that candidate, அவங்கள placement பண்ணுறது. Then the second one is poaching. It is also known as raiding அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, just now we learnt this one. Organizations instead of training and developing their own employees, அதாவது அவங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ட்ரைனிங் தருதோ இல்லை அவங்கள இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே வந்து ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸ் அண்ட் டெவலப்ட் ஃப்ரம் அதர் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயீஸ் வந்து இங்கே ஹையர் பண்ணிப்பாங்க. ஓகே, ஹையர் பண்ணி எங்கே இருந்துன்னா அவங்களுடைய காம்படிட்டிவ் கம்பெனிஸ்லேருந்து, ஓகே, அவங்க போட்டியாக இருக்கிற கம்பெனிஸ்கிட்டேருந்து ஹையர் பண்ணிப்பாங்க. எப்படி ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, they'll attract them. இது இப்போ தான் நம்ம பார்த்தோம், how they'll attract both financial and non-financial benefits. that is ஃபினான்ஷியல்னா மணி, நிறைய இப்போ வாங்குகிற சேலரி விட அதிகமாக சேலரி கொடுக்குறதோ, இன்சென்டிவ்ஸ், போனஸ், இது மாதிரிலாம் கொடுத்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதோ. நான் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் இதை தவிர்த்து அவங்கள வந்து பிளாக் லீவ்ஸ் அண்ட் தென் கம்பெனி கார் யூஸ் பண்ணுறது, அண்ட் இது மாதிரிலாம் நான் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறது. ஓகே, ஸோ த்ரூ திஸ் they'll be getting employees from competitive companies. So students, with this chapter is over, recruitment method. In the next video session we'll be learning from chapter 11, employee selection process. இதெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் படித்தோம். இப்போது நெக்ஸ்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸ், that we'll be learning. Go through the video session again. Thank you students, have a nice day.